ஹலோ காய்ஸ்ல எப்படி இருக்கீங்க? நான் தான் கவிஸ் தங்கவேல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நார்மலாக நம்ம வீட்டில் பல டைட் டியூப்ல கண்டிப்பாக இருக்கும். இந்த டைட் டியூப் வச்சு இந்த வீடியோவில் நான் ஒரு பால் செய்ய போறேன். எஸ், நான் டைட் டியூப் அப்படி பாலை மாற்ற போறேன். இது பால் இப்படி வந்ததா வரலையா என்னாச்சு நீங்க தெரிஞ்சு நினைச்சீங்கன்னா வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ண எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்படி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு நோட்டீஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான பொருள் பார்த்தோம்னா ஒரு டைட் டியூப் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நீங்கள் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. நீங்கள் பஞ்சர் ஓட்டக்கூடிய சொல்யூஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு சுத்தியில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்கோல், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய மூடி எடுத்துக்கோங்க வட்டமாக இருக்கிற மாதிரி. அடுத்தது 3 கத்தி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டைட் டியூப் எடுத்துக்கலாம். அதை நான் வெட்டுற மாதிரி வெட்டுங்க ரெண்டா. அதுக்கப்புறம் நான் வெட்ட மாதிரி வெட்டுங்க கிராஸாக பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அழகாக வெட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வட்ட முடி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இதை இந்த டைட் டியூப் மேலே வச்சு ஒரு பேனை எடுத்து நல்லா அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கத்திரிக்கோல் எடுத்து நீங்கள் போட்ட வட்ட அளவுக்கு கரெக்டாக வெட்டிடுங்க. பார்த்து பொறுமையாக வெட்டுங்க, கரெக்டாக வட்ட அளவுக்கு வரணும். இந்த மாதிரி அழகாக வட்டமாக வெட்டிடுங்க. இதே போலவே டைட் டியூப் ஃபுல்லாக வெட்டிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வெட்டிடுங்க. ஒரு 30 பீஸ் இருக்கணும் இதே மாதிரி. நெக்ஸ்ட்டு ஒரு சாண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் வெட்டி வச்ச வட்டத்தை சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா தேய்ங்க. ஏன் தேய்க்கிறோம்னா ஒரு சைடு நல்லா வலுவல் இருக்குது, இன்னொரு சைடு சொர இருக்குது. அந்த சொரம் நல்லா தேய்ச்சாத்த சொல்யூஷன் நல்லா விட்டு அது மேலே. இதே மாதிரி எல்லாத்தையும் சாண்ட் பேப்பர்ஸ் நல்லா தேய்ச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். அப்போ தான் சொல்யூஷன் நல்லா ஒட்டு அது மேலே. நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. நான் இந்த இடத்துல பைப் ஓடக்கூடிய சொல்யூஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த டைட் டியூப்கள் பஞ்சு வேணால் ஒட்டுவாங்கள்ல, அந்த சொல்யூஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு 5 ரூபா தான். நான் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா தேய்ங்க நல்லா. அதுக்கப்புறம் இன்னொரு வட்டத்தை எடுத்து மாதிரி ஒட்டுங்க. இதே மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி தேய்ச்சி ஒட்டுங்க. பார்த்து பொறுமையாக ஒட்டுங்க. சுற்றி நல்லா தட்டுங்க, அப்போ நல்லா கெட்டியாக பிடிக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக ஒட்டுங்க. இந்த மாதிரி அழகாகவே நல்லா ஒட்டிடுங்க. இந்த மாதிரி அழகாக கரெக்டாக ஒட்டிடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக நேராக கரெக்டாக அழகாக கரெக்டாக ஒட்டிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஷேப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தி வச்சு நல்லா அறுங்க. அதாவது நீங்கள் பால் சைஸ் மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து கொண்டு வரணும். பார்த்து பொறுமையாக இருக்கணும். இந்த மாதிரி அழகாக வெட்டிடுங்க. அதுக்கப்புறம் சாண்ட் பேப்பர்ஸ் நல்லா தேய்ங்க. பார்த்து பொறுமையாக தேய்ங்க. நீங்கள் இதே மாதிரி தேய்ச்சி
பால் சைஸ் மாதிரி கொண்டு வராத ரொம்ப கஷ்டமான விஷயம். பார்த்து பொறுமையாக தேய்க்கணும். இப்போ பார்த்தோம்னா நம்மளோட பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு சைடு வந்து கொஞ்சம் சொரன்னு இருக்குது. அது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக தேய்ச்சிருங்க. இனிமேல் வந்து நல்லா தேய்க்கணும். இப்போ அந்த பால் குதிக்கிறத பார்ப்போம். வாவ், நல்லாவே குதிக்குது பால். வாவ், சூப்பர். ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக உங்கள் ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த பால் ரொம்ப டஃப், ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா வந்து அது நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் எது கஷ்டம்னா, அது கரெக்டாக அந்த பால் சைஸ் மாதிரி வெட்டணும். கரெக்டாக வெட்டினதுக்கு அப்புறம் ஸ்டாண்ட் பேப்பர் தேய்க்கணுங்க. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 5 hours வந்து தேய்ச்சிட்டு கிடந்தேன். சுத்த முடியலைங்க. பாருங்க, அது டைட்டி வறுக்கும்போது லெஸ் வந்து என் கை வந்து லெஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த சைடு இங்கேயே எடுத்துக்கிட்டேன், இங்கே எடுத்துக்கிட்டேன். அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இது பண்ணுறதுக்கு கம்முன்னு பால் வாங்கிட்டு போயிடல 1 ரூபா கொடுத்து. எனக்கு ரொம்ப கஷ்டம். அது ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்து சேஃப்டி பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye.